வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயை வீழ்த்த அதிமுகவின் அடுத்த அங்குசம். உச்சபட்ச நடிகர் அதிமுகவில் இணைகின்றார். உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக தொடரும் பேச்சுவார்த்தை. என்னப்பா, அஜித்குமார் அவர்கள் அதிமுக இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை போச்சுன்னு சொன்னாங்களே, அவரை பற்றி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா நம்ம அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டார், அரசியலுக்கெல்லாம் வர போறதில்லை, என்னுடைய வாழ்க்கை நான் இருக்கின்ற காலம் வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனோம், எனக்கு வேற இலக்கு இருக்குது, அந்த இலக்குல உச்சத்தை தொடரும், என்ன சும்மானா விடுங்க அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டார். அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறைச்சி பேசுற ஆளே கிடையாது, முகத்துக்கு நேரா பேசக்கூடியவர். அதனால அதிமுகவினுடைய கோரிக்கையை நேரடியாக மறுத்து விட்டார். ஆனா இவரும் உச்சபட்ச நடிகர் தான். அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் யாரு, அவர் மூலமாக விஜய் வீழ்த்த முடியுமா, யார் அந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர், எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த நடிகரை பற்றி கொஞ்சம் முன்னோட்ட கதைகளை சொல்லணும். 2021 திமுக ஆட்சிக்கு வருது. அப்பா, தம்பி, அப்புறம் அந்த உச்சபட்ச நடிகர், இவங்க 3 பேரும் போய் திமுக தலைவரை சந்தித்து கொரோனாவுக்கான நிதியை 1 கோடி கொடுக்குறாங்க. அப்படி 1 கோடி கொடுத்து விட்டு அந்த நடிகருடைய தந்தையார் திமுக இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஐயா, கட்சிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்க பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோம். நாங்க ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக விசுவாசிகள், அம்மா கூப்பிட்ட பிறகு கூட நாங்க போகவே இல்லை. எடப்பாடியார் எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, எங்க சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கொரோனாவுக்கான நிதியை 1 பைசா கொடுக்கவே இல்லை. வாய் திறந்து கேட்டாரு. எடப்பாடியார் ஆட்சியில் தான் கொரோனா உச்சம் தொட்டுச்சு. ஆனா வாய் திறந்து கேட்ட பிறகு கூட நாங்க 1 ரூபாய் தரல. ஆனால் உங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினாலும் அதோட கட்சி மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தினாலும் நாங்க உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என் பையன் பெரியவன் சரவண, அவன் எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறான். அதனால அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கொடுத்துறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாரு. மகனுக்காக பெரிய நடிகர் தான் கோரிக்கை வச்சாரு. ஆனா திமுக தலைமையானது பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு 1 கோடி வரை வாங்கிக்கின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆர் போன்ற உச்சபட்ச நடிகர் மூலமாக கசப்பான உணர்வை பெற்ற திமுக உச்சபட்ச நடிகர்களை கட்சிக்குள்ள இணைப்பதற்கு என்னைக்கும் சம்மதம் தெரிவித்ததே கிடையாது. அவங்க டெல்லியில தானப்பா வேலை கேட்கிறாங்க, தமிழ்நாட்டில் வேலை கேட்கிறாங்க, கொடுத்துடலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. உச்சபட்ச நடிகர் திமுகக்குள்ள இருந்தா அவங்க எங்க வேலை செஞ்சா என்னங்க, அவருக்குன்னு ஒரு ஆதரவு மட்டும் ஏற்கனவே இருக்குது. அதுக்கப்புறம் டெல்லியில வேலை செஞ்சா என்ன, தமிழ்நாட்டில் வேலை செஞ்சா என்ன, அப்புறம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் திமுக இருக்கிறவங்க மாறிடுவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி கட்சி உடச்சின்னு போறதுங்க. அதனால நோ சொல்லிட்டாங்க. எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நண்பன் கட்சி ஆரம்பிக்க போறான், அவனுக்கு முன்னாடி நாம அரசியல் களத்தில் கால் பதித்து விட வேண்டும் என்று அந்த உச்சபட்ச நடிகர் நினைச்சாரு. ஆனா துரதிருஷ்டவசமாக கடைசி வரைக்கும் திமுகவை நம்பி நம்பி அவரால் அரசியல் களத்தில் கால் வைக்கவே முடியல. நண்பன் கட்சி ஆரம்பிச்சான், மாநாடு போட்டான், பேசினா, அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது, நின்னா, வெற்றி பெற்றான், ஆட்சி கட்டில் ஏறியாச்சு. இப்போ அந்த உச்சபட்ச நடிகருக்கு தானாவே தனியா ஒரு கட்சி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அத ரிஹர்சலும் பார்த்தாரு. எப்ப ரிஹர்சல் பார்த்தாருன்னு கேக்குறீங்களா? ஒரு 3 நாளைக்கு முன்பாக தான் ரிஹர்சல் பார்த்தாரு. டி நகர்ல மாவட்ட மற்றும் மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் வீரமணி என்கின்றவர் வந்து பேசினாரு, சிறப்பு அழைப்பாளர் என்ற போர்வையில. அவர் என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, காலமும் கனிந்து விட்டது, கடவுளும் முடிவு செய்து விட்டார், எங்க தலைவன் மக்கள் தலைவனாக உருவெடுக்க போகின்றான் அப்படின்னு பேசி விட்டாரு அந்த சிறப்பு அழைப்பாளர். இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஒரு பக்கம் உதயநிதி இருக்கிறார், ஒரு பக்கம் விஜய் இருக்கின்றார். அடுத்தது இந்த உச்சபட்ச நடிகரா, டேய் என்னடா நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்பிலும் சரி எதிர்கட்சி தரப்பிலும் சரி பெரிய அழுத்தங்கள் வந்தது. நீ வச்சு நடத்துற பாரு தொண்டு நிறுவனம், அதை இழுத்து மூடிடுவோம், அப்புறம் கணக்கு கேட்போம், அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு மிரட்டின உடனே, ஐயா ஐயா என்னங்க இது,
விளையாட்டா வந்து நற்பணி மன்றத்தில் இல்லாத ஒருத்தர் அவர் சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பேச வச்சோம். அவர் நற்பணி மன்றத்துடைய குறிக்கோள அறிந்து கொள்ளாம என்ன அரசியலுக்கு வர மாதிரி பேசிட்டாரு. அவருக்கும் நற்பணி மன்றத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. 3 ஆண்டு காலமாக அவர் நற்பணி மன்றத்திலே இல்லை. தொண்டர்களையும் சரி, நிர்வாகிகளும் சரி, மற்றும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தொண்டு நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றவங்களும் சரி, கடந்த காலத்தில் அந்த வீரமணி என்கின்றவுடன் நெருக்கமாக இருந்தாங்க. அவர் எப்போதும் ரசிக்கும்படி பேசக்கூடியவர். அதனால ஆலோசனை கூட்டம் என்கின்ற போது அவரை கூப்பிட்டோம். அவர் என்ன அரசியலுக்கு வர மாதிரி இழுத்து விட்டுட்டாரு. தற்போதைக்கு தொண்டு நிறுவனத்தை மட்டுமே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய தொண்டு நிறுவனமா இருக்கலாம், இல்ல ரசிகர் மன்றமா இருக்கலாம், ஆரிஸ் ராஜ் இந்த 2 பேரும் தான் எந்த விதமான அறிக்கை வெளியிடுவாங்க. மற்றவங்க நம்ம மன்றத்தின் மூலமாக அறிக்கை வெளியிட்டா கூட அது அதிகாரப்பூர்வமான அறிக்கை கிடையாது. தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இப்போ அரசியலுக்கு வர மாதிரி ஐடியாவும் இல்லை. இப்போ நான் தொண்டு நிறுவனங்களை பார்த்துருக்கேன். அதுவே மனநிறைவுடன் இருக்கிறது. அதில் பல ஆயிரம் பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கின்றேன். என்னால் முடிஞ்சது, என் உழைப்பால் வந்த காசை என்னுடைய மக்களுக்கு செலவழிக்கின்றேன். முடியாத பொழுது யாரோ உதவி பண்ணுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பல தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவங்களும் தொண்டு செய்யக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ்மேன்களும் எங்க தொண்டு நிறுவனத்தில் இருந்திருப்பதனால கண்டிப்பாக அதை கைவிட்டுட்டு அரசியலுக்கு வரணும் என்ற எண்ணமே கிடையாது. தற்போதைக்கு அந்த எண்ணம் கிடையாது. தொண்டு நிறுவனத்தை பலப்படுத்த வேண்டும், மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும், அதுவே திருப்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அறிக்கை வெளியிட்டார். ஏன்னா காலம் முடிவு செய்து விட்டது, கடவுள் முடிவு செய்து விட்டார், மக்கள் தலைவராக எழுந்து வருவார்னு சொல்லிவிட்டு உன்னுடைய மன்றத்தில் இருக்கிறோம் பேசினா இல்லேன்னு மறுக்கிறிய அப்படின்னு அதிமுக காரங்க போய் அணுகி இருக்கின்றார்கள் அந்த உச்சபட்ச நடிகரை. அந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் அதிமுகலையா ஏற்கனவே அந்த கூடாரம் காலி ஆயிட்டு இருக்குது, அதுல நான் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு சதாசிவம் என்று ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசராக இருக்கிறார். அவருடைய மேற்பார்வையில் நம்முடைய உச்சபட்ச நடிகர்கிட்ட பேச்சுவார்த்தை நடப்பதாக சமூக வலைதளத்தில் செய்தி வருகிறது. யார் அந்த உச்சபட்ச நடிகர் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சூர்யா தானுங்க. இத்தனை ஆண்டு காலமாக விஜயுடன் நெருங்கிய நண்பராக இருந்தவர் சூர்யா தான். அதனால விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றதுனால நாம் என்ன சோடை போயிட்டுமா, நம்ம கிட்ட என்ன படம் இல்லையா, நம்ம கிட்ட ரசிகர் பட்டாளம் இல்லையா, ரசிகர் பட்டாளத்தை உசிப்பி விட்டு ஒரு 3 வருஷம் நம்மளை பற்றியான பெருமைகளும் அருமைகளையும் மக்களையே கொண்டு போய் சேர்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. ஆனா நடிகரே இல்ல அண்ணாமலை, அவர் பின்னாடியே வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறான். நாம நடிகராக இருந்திருக்கோம், மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம். தொண்டு நிறுவனத்தின் மூலமாக இன்னைக்கு சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேரும் நம்மளை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்ல பெயருடன் தான் நாம் இருக்கிறோம். நாம் ஏன் அரசியல் களத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீரமணி என்ற ஒருத்தர் மன்றத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியவர் அவரை விட்டு பேச வச்சாங்க. ஆனா ஆளும் தரப்பிலிருந்தும் எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் பெரிய எதிர்ப்பு. சரி, இந்த 2த்தையும் எதிர்த்து கொண்டு நாம தொழில் பண்ண முடியாது. அகரம் ஃபவுண்டேஷனை பாரத் சிமெண்ட் வச்சு நடத்துறோம். பாரதி சிமெண்டா அதெல்லாம் நடத்துறோம். ஏகப்பட்டவை இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போய் எதிர்கட்சி ஆளுங்கட்சி பகைக்கணுமா அப்படின்னு கொஞ்ச நாள் ஆற போடுவோம். இன்னும் காலம் மாறும். அதனால பல்சு பார்த்து அதுக்கப்புறம் களம் இறங்குவோம். என்ன 52 வயசு தான் முடிஞ்சிருக்குது. அதனால பொறுமையா இறங்கும். 60 வயசுல கூட நம்ம கட்சி தொடங்கலாம். ஒரு இட்டு படம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், களத்துல இறங்கணும்னா நம்மளை எங்கோ தூக்கி விட்டுரும் அப்படின்னு நம்ம சரவணன் என்ற நடிகர் சூர்யா அவர்கள் கொஞ்சம் அமைதி காத்தாரு. அதிமுக போய் அணுகியிருக்கின்றார்கள். தொடர் பேச்சுவார்த்தையானது நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பற்றி குறைத்து மதிப்பிடாதப்பா, நீ யார ஒன்னாலும் கேளு. யார ஒன்னாலும்னா யார? விஜய கேளு, இல்ல திமுகவை கேளு. அதிமுக குறைந்தபட்சம் 1.25 கோடி ஓட்டு இருக்குது. தொண்டர்கள் எங்கேயுமே போல. ஒரு சில நிர்வாகிகள் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தன் மீது இருக்கக்கூடிய வழக்குக்கு பயந்து அணிமாறுகின்றார்கள். அவங்க நீ உள்ள வந்தீங்கன்னா திரும்பி வந்துருவாங்க. அதிமுக விஜய் இவங்க 2 பேருக்கு இடையில தான் களமே இருக்க போகுது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதிமுக கட்டமைப்பு இருக்கிறது, உனக்கு புகழ் இருக்கிறது, உன்னுடைய தொண்டர்கள் இளமையா இருக்கின்றார்கள், வேற என்ன ஓணும் வரையா? ஏயா எம்பி போஸ்டிங் கேட்ட திமுக கிட்ட போயிட்டு உனக்கு நாங்க முதலமைச்சர் பதவியே தரோம்னு சொல்றோம், ஏன் வரமாட்ட அப்படின்னு சொல்ல சூர்யா அவர்கள் தயங்க நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு வந்து
பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி கிடைச்சிருக்கிறது. நிச்சயமாக சூர்யா அவர்கள் அதிமுக வருவார்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு ஷேஃபான ஆட்டம். காசு பார்த்தீங்கன்னா செலவழிக்க தேவையில்லை. அதிமுக பெரிய மாநாடு போட்டு சூர்யா அவர்களை ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்றார்கள். தவேகா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா அதிமுகவுக்கு இருக்கின்ற கட்டமைப்பு தவேகாவுக்கு இல்லை. அதனால இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருக்குது. ஆனா சூர்யாவுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம், பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடி எடுத்துக்கிட்டோம், ஆனா முதலமைச்சர் பதவியாவது எனக்கு கொடுப்பாரா? ஒரு காலத்துல எம்பி பதவி கேட்டாரு, இப்ப முதலமைச்சர் வரைக்கும் நின்று இருக்காரு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சா என்ன ஆயாது? இருக்க இடம் கிடைச்சா படுக்க பாய் தான் கேட்பீங்களா நீங்க? அதனால நீங்க துணை பொதுச் செயலாளர் இருங்க, துணை முதலமைச்சராக இருங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு அடுத்து வருகின்ற தேர்தலில் உன்னை முன்னிறுத்தி அதிமுக தேர்தலை சந்திக்கும், கவலைப்படாது. அடுத்து வருகின்ற தேர்தல் எல்லாமே எடப்பாடியை முன்னிறுத்து, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லு, நாடாளுமன்ற தேர்தலை பிஜேபி சந்திக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆனா சூர்யா பொறுத்த வரைக்கும் எங்காலுங்க நான் முதலமைச்சர்னு சொன்னாதான் வேலை பார்ப்பாங்க, இல்லை ஒதுங்கி நிற்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பழைய கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள வருகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவரை தலைமையை ஏற்றுக்கிட்டு போனாதான் அந்த கட்சிக்கு பெருமை. இல்லைன்னு வச்சுங்களேன், அதிமுகவை சூர்யா கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே எதிர்மறை விமர்சனமா இருக்கும். என்ன சொல்ற அப்படின்னு தொடர் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. உண்மையாகவே சூர்யா அவர்கள் அதிமுக இணைந்தார் என்றால் விஜயை வீழ்த்தக்கூடிய அங்குசமாக சூர்யா அவர்கள் நிச்சயமா இருப்பாரு. ஆனா எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவையும் சூர்யா பெற்றிருக்கின்றாரா என்று கேட்டா எனக்கு தெரிந்து சொந்த கட்சி சாரியினுடைய ஆதரவு கூட சூர்யாவுக்கு இருக்காதான் நினைக்கிறேன். எடா கூடமா எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒன்ன வினைய வச்சு படம் எடுத்துருவாரு. அப்புறம் வட மாவட்டங்கள்ல பெரிய சமூகம், வன்னிய சமூகம், அவர் ஒரு படம் எடுத்தாரு, என்ன பண்ணார்னு தெரியும். ஸோ இதெல்லாம் எதிர்மறையான நிகழ்வுகளை பலவற்றை சம்பாதித்து வைத்திருக்கின்றார் சூர்யா. இவற்றையெல்லாம் அதிமுக இணைந்த பிறகு வன்னியர்களும் கொங்கு வெள்ளாளர்களும் எப்படி மறந்து போய்விடுவார்கள் என்ற விஷயம் நமக்கு தெரியல. சரி, அதிமுக எடுத்திருக்கின்ற முயற்சி வெற்றி பெறட்டும். தலைமை எப்போதும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறது அதிமுக இருக்கக்கூடிய தலைமை. நம்ம சூர்யா அவர்கள் வந்த பிறகாவது வேகம் எடுக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பன்னீர்செல்வத்துக்கு விட்டு கொடுக்காத, நம்முடைய டிடிவிக்கு விட்டு கொடுக்காத, சசிகலாவுக்கு விட்டு கொடுக்காத தலைமை பதவியை சூர்யாவுக்கு விட்டு கொடுப்பாரா? அவர் உண்மையாகவே விஜய்க்கான சரியான அங்குசம் தான் அதிமுக இணைந்தார். ஆனால் அதெல்லாம் நடக்குமா? முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாங்க. கண்டிப்பா சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரான்னு சொன்ன பிறகு விஜய் அவர்களும் ஆட்டம் கண்டு விட்டார், திமுகவும் ஆட்டம் கண்டு விட்டது. 2 பக்கத்துல இருந்து எதிர்ப்பு வந்ததுனால தான் மறுப்பு அறிக்கையே சூர்யா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சமூக வலைதளத்துல வெளிப்படையா இருக்கின்ற செய்தி தான் உங்ககிட்ட கொண்டு சேர்த்தேன். நன்றி நண்பர்களே.